ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்த கர்மவினை தீர்க்கக்கூடிய மூல மந்திரம். நீங்க கோவில்ல போய் விளக்கேத்துறதா இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க. முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை, என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு 5 தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்துல வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு மனசார கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி கேட்டீங்க இல்லைங்களாங்கம்மா. ரோகிணி நட்சத்திரம் வந்து அசுபனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, இது 4வது நட்சத்திரங்க. அசுபதி நட்சத்திரத்திலேருந்து 4வது நட்சத்திரம் தான் ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரம் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ரோகிணி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் வந்து பசுமாடு. அதாவது ரோகிணி நட்சத்திரம்னா பிறக்கும்போதே சந்திர திசையில் தான் பிறப்பாங்க. அதாவது அவங்களுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரன் உச்சமாக இருக்கிறனால அது ரிஷப ராசியில் தான் அவங்க பிறப்பாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா ரிஷப ராசியில் பிறப்பாங்க. இந்த ரிஷபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபன்னா மாடு. இந்த மாடு எப்படி இருக்குன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டு அது பாட்டுக்கு இருக்குது இல்லைங்களா. அதுபோல் இந்த ரோகிணி நட்சத்திரக்காருடைய ஒரிஜினல் குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரையுமே துன்பம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அவங்க வேலை போயிட்டு வருவாங்க. அவங்க வேறு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது நிறுத்தி கேள்வி கேட்டிங்கன்னா மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா அவரோட வேலை என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்க வரைக்கும் அவர் யாரு கூட டச் வச்சுக்க மாட்டார். அப்போது ரோகிணி என்றைக்குமே ஒரு பசுமாடு, தாயுடைய நட்சத்திரம், அதாவது சந்திரன் திசையில் தான் அவங்க பிறப்பாங்க. அவங்க சந்திரன் திசையில் பிறந்து இந்த சந்திரன் திசை 10 வருஷம் பாருங்கள். தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை எத்தனை மாதம் இருக்குதுங்க? 10 மாதம். அதே போல் அந்த ஜாதகருடைய சந்திரன் திசை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் திசையும் 10 வருஷம்தான். அந்த 10 வருஷத்தை தான் அந்த 10 மாதம்னு அந்த காலத்தில் பிரிச்சிருக்காங்க. இப்போ சூரியன் திசை 6 வருஷம்னா சூரிய உதயம் 6 மணி, சந்திரன் திசை 10 மாதம்னா அந்த 10 மாதம் குழந்தைக்கு அந்த 10 வருஷம். அப்போது இந்த சந்திரன் ரோகிணி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வந்து கண்ணன் பிறந்த நட்சத்திரம். கண்ணன் என்ன பண்ணுவார்னா வெண்ணெய் திருடுவார், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுவார் இல்லைங்களா. இவங்களுக்கு எப்போவுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன வேஷம் போட்டாலும் ஒத்துவார். என்னங்கம்மா, ரிஷபராசிக்காருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தா அவருக்கு வேஷம் வந்து அவங்க வாழ்க்கையில் நாடகம் நடிக்கும் போதாக இருக்கட்டும், ஒரு சினி உலகமாக இருக்கட்டும், ஒரு சீரியலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கட்டும், இந்த நாடகம் போட்டு பரிசு வாங்கிறதுல முதலிடத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார். கண்ணனுக்கு வந்து வேஷம் அப்படியே அழகாக போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தைக்கும் கூட அந்த போடுவாங்கல்லங்க. அதாவது கண்ணன் பிறந்தது வந்து அந்த கண்ணனுடைய மதுராவில் கண்ணன் பிறந்தாருன்னு சொல்லி அந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு அந்த ஒரு கண்ணன் வந்து குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவன். இன்றைக்கி பாருங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தா நான் வந்து குருவாயூரில் போய் சோறு ஊட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு குருவாயூரில் போய் குழந்தை வரத சோறு ஊட்டுவாங்க. அது எதுக்கு சோறு ஊட்டுவாங்கன்னு யாராவது தெரியுங்களா? எல்லா கோயில்லையுமே சோறு ஊட்டலாம், ஆனால் ஏன் குருவாயூர் மட்டும் ஸ்பெஷலாக வச்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் யாராவது ஒரு குழந்தை பிறந்தா முதல் முறையாக வயிற்றுக்குள்ளே சோறு ஊட்டுறது எதுக்கு போகிறதுனா, அந்த வாயில் போய் சோறு ஊட்டுறதுக்கு முதல்ல சோறு ஊட்டினா உணவு குழாயில் முதல் சாப்பாடு உள்ளே போகும்போது ஜீரணம் நல்லபடியாக போகணுங்கிறதுக்காகத்தான் குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு ஊட்டுவாங்க. அந்த ஏன் ஜீரண கோளாறு வந்து அந்த கோயிலில் சோறு ஊட்டினா வராதுன்னா, அந்த குழந்தைக்கு ஆயுசு வரைக்கும் ஜீரண கோளாறு வராதுக்கு எந்த சாட்சியாக நீங்கள் சோறு ஊட்டினீங்கன்னா, இந்த புல்லாங்குழல் எடுத்து நாதம் வாசிக்கும் போது இந்த புல்லாங்குழல் எப்படி தடையில்லாமல் அந்த இசை வந்து பிரிஞ்சு அழகாக வெளியே பிரபஞ்சத்துக்கு போகுதோ, அதே போல் உணவு குழாயிலிருந்து அந்த குழந்தைக்கு ஆசன வாயு வரைக்கும் ஜீரண கோளாறு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் குருவாயூரில் போய் குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க. அதனால தான் இத்தனை நாளாக வந்து உங்களுக்கு அது தெரியாமலே, இத்தனை நாளாக நம்மளுக்கு அது தெரியாமலே போனதுக்கு அதுதான் காரணம். அதனால தான் அந்த குருவாயூரில் போய் சாப்பாடு விட்டுறது. அப்போ ஜீரண கோளாறு வந்து ரோகிணி நட்சத்திரக்காருக்கு வருதுனாலே
குருவாயூர் கோயில் போயிட்டு வந்தால் சரியாயிரும். அதனால தான் குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவன் அப்படின்னு அந்த பாட்டு வந்ததுக்கு காரணம். சும்மா முன்னோர்கள் சொல்லி வைக்கலைங்க. அப்போ ஜீரண கோளாறு வந்து யாராவதுக்கு ஒருத்தர் வரக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தையிலேயே அந்த அதோடைய இனம் தானே, கண்ணன் குழந்தை, நம்மளும் குழந்தை, இந்த குழந்தைய நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறக்காக இந்த முதல் சாப்பாடு ஊட்டும் போது விக்கிக்குங்களாம். குழந்தைகளுக்கு ஏமாந்து இவ்வளோ சோறு ஊட்டுறாங்க, அந்த குழந்தை விக்கிச்சுன்னா அந்த குழந்தைக்கு விக்கிச்சுன்னு எப்படி சொல்லும்? அதனால் வந்து ஜீரண கோளாறு வரக்கூடாதுங்கிறக்காக அவங்க சாப்பாடு ஊட்டும் போது இந்த குடலுக்குள்ளே உள்ளே போய் ஆசனவாயு வரைக்கும் வந்து அது முதல் முடியாக அந்த ஆசனவாயு வழியாக அந்த சாப்பாடு ஊட்டி ஜீரணமாகி அது கழிவு வந்துருச்சுனாலே அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தோஷங்களும் உணவு குழாயில் ஜீரண கோளாறு வராதான். அதுக்காகத்தான் ரோகிணி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் குருவாயூர் போய் சாப்பாடு ஊட்டிட்டு வர்றதுக்கு காரணம். இப்போ எல்லா குழந்தையுமே சாப்பாடு ஊட்டுறாங்க இல்லைங்களா? ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் வந்து கொஞ்சம் வியாக்கியானமாக இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரம் வந்து பேங்க்கு அப்படின்னு என்ன தெரியுங்களா? அவ்வளவு சுலபமாக அவங்க ஆடம்பர செலவு பண்ண மாட்டாங்க. அப்படின்னா பேங்க்குன்னு என்னங்க, எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறதோட சரி, கொடுக்க போகிறது இல்லைங்க. அப்படின்னா அவங்கக்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் பணத்தை சேகரித்து வச்சா அவங்ககிட்ட அவ்வளவு சுலபமாக நீங்கள் வாங்க முடியாது. ஒரு தர்ம தானம் புண்ணியம் செய்யறதுக்கு செய்வார், தேவையில்லாமல் ஆடம்பரம் எதுக்குங்கன்னு அவரே கேட்பார். ஒரு சிக்கனமாக கரெக்டாக வாழ்வாங்க. அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அது ரிஷவராசி. ரிஷவம்னா சந்திரன் உச்சம். முகம் வந்து அவங்களுக்கு ஒரு தெய்வ சுக்கரனுடைய வீடு, முகம் வந்து அவங்களுக்கு ஒரு தெய்வ அம்சமாக இருக்குது. அதே போல் அந்த முகபாவனை நல்லாயிருக்கும். ரெண்டாவது அந்த சந்திரன் திசையில் அவங்க பிறந்திருக்கிறனால அந்த திசையில் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சந்திரன் திசை வந்து தாய் மேல் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க சிக்கனமாக செலவழித்து வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் அவங்ககிட்ட சிக்கனமாக பிழைக்க சொல்லி இவங்க புத்தி சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஆடம்பரத்தை விரும்பாதவங்கன்னு அர்த்தம். அப்போ ஆடம்பரத்தை அவங்க விரும்பலைன்னா அவங்க இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலான்னே நினச்சிக்குவாங்க. ஒரு அளவாக வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம், நிறைய வீடு கட்ட வேண்டாம், அளவாக போதும், எதுக்கு கஷ்டப்படுற, இப்படியெல்லாம் புத்தி சொல்லி தன்னைத்தானே அவங்க செஞ்சுக்குவாங்க. இது எல்லாம் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அம்சம். அப்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர திசையில் இந்த குழந்தை பிறந்தா அப்போ சொல்லுங்கள், அப்போ சந்திர திசை 10 வருஷம். அப்போ தாயுடைய கருவறையிலிருந்து தொப்புள் கொடி அறுக்கும்போது ஆதி எந்த பரம நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் நீக்கி சென்றது போக நின்றது 5 வருஷம் வச்சுக்கலாங்க. சந்திர திசை 10 வருஷம்னா இருப்பு ஒரு 5 வருஷம் பொதுவாக மக்களுக்கு வச்சுக்கலாம். அப்போ 5 வருஷம்னா சந்திர திசை 5 வருஷம்னா 5 வயசு குழந்தைய இறக்கும்போது அந்த குழந்தைக்கு சந்திர திசை முடிஞ்சிடும், தாயுடைய திசை. அடுத்த செவ்வாய் திசை ஒரு 7 வருஷங்க, 7 5 12 வயசு. அந்த பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு 12 வயசு வரைக்கும் அந்த செவ்வாய் திசை போகும். அப்போ செவ்வாய் திசையில் அந்த குழந்தை படிப்பாங்க. ஒரு 5 வயசில் கொண்டு போய் குழந்தைக்கு சேர்த்துனா ஒரு 7வது 8வது வரைக்கும் 12வது வரைக்கும் படிப்பாங்க. இந்த 12 வயசுக்குள்ளே படிப்பாங்க. செவ்வாய் திசைக்கு அடுத்து ராகு திசை 18 வருஷங்க. இந்த 18 வருஷம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு திசை 18 வருஷம். அப்போது 18 ஒரு 12 30 வருஷம். இந்த 30 வயசு வரைக்கும் தான் இவங்களுக்கு ராகு திசை. எல்லா கஷ்டத்தையும் சின்ன குழந்தையிலையும் அனுபவிப்பாங்க. ராகு என்பது அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, ராகு திசை சின்ன வயசில் வரக்கூடாதுன்னு. அப்போ இவங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும்னு பாருங்கள். 12 வயசில் ராகு திசை வந்துட்டா 30 வயசு வரைக்கும் அவங்க படிக்கிற காலமே 25 வயசு வரைக்கும் இருக்கும். அப்போ அவங்க படித்து 3 காலேஜ் 12வது வரைக்கும் +2 படித்து 3 காலேஜ் முடித்து 2 டிகிரி முடித்து ஒரு ட்ரைனிங் எடுத்து அப்புறம் அவங்க வேலைக்கு போகும்போது அவருக்கு வயசு 25 26 ஆயிருமல்ல. அப்போது இந்த ராகு திசையில் கேட்டிங்கன்னா எப்படிங்க படிச்சிங்கன்னு கேட்டால் ஏனுங்க பேசுகிறீங்க, படாத கஷ்டப்பட்டுட்டேன், இதில் படித்ததெல்லாம் மெமரியில் இல்லை, எல்லாம் புக்கை பார்த்து படிக்கிறேன், எழுதும்போது மறந்துடுறேன், எனக்கு இதுலேயுமே ஒரு திருப்தி இல்லைங்க, என்னமோ நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த ராகு திசையில் சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு அந்த ராகு திசையை உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிரும். 30 வயசுக்குள்ளே ராகு திசையும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அப்படி ராகு திசையில் கல்யாணம் பண்ண முடியாத தடை இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா ஜாதகத்தில் ராகு தோஷம் செவ்வாய் தோஷமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த தடையினால் 30 வயசுக்கு மேலே ராகு திசை முடிஞ்சு குரு திசை 18 குரு திசை 16 வருஷங்க. அப்போது 30 ஒரு 16 46. அப்போ 46 வயசுக்குள்ளே இவர் கல்யாணம் நடந்து அவங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு 46 வயசுக்கும் போது இடம் வாங்கிறது, வீடு வாசல் கட்டுறது, பையனை படிக்க வைக்கிறது, 2 குழந்தைகளை பெற்று வளர்த்தி ஆளாக்கி ஒரு மனுஷனாக்கிறது எல்லாமே ராகு திசை முடிஞ்சு குரு திசையில் இது நடக்குங்க. அப்போ பாருங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர திசையில் பிறந்து செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குருவில் தான் அவங்களுடைய எதிர்கால திட்டமே இருக்குது. அப்போ இந்த ராகு திசை முடிஞ்சு கரெக்டாக குரு திசை வந்தால் 46 வயசுக்கும் போது
ஜாதகத்தில் நல்ல யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே அந்த 46 வயசுக்குள்ள ஒரு பெரிய மனுஷனுடைய தகுதி அவர் எடுத்துக்கிறாருங்களா? ஒரு சமுதாயத்தில் ஒரு கௌரவமான மனிதராக மாறிடுறாரா? இடம் தட வீடு வாசல் வாங்கி ஒரு வீடு கட்டுற வேலையை நடத்துவார். இந்த 46 வயசுக்குள்ளே அவங்களுக்கு சொத்து அமையும். ஏன்னா பிறக்கும் போதே சந்திரன் திசை. எப்பவுமே இந்த சந்திரன் திசையில் ஒருத்தர் பிறந்தாலே இவங்க பிறந்து வளர்ந்து தலையெடுத்து ஒரு சொத்து நல்லா வருது, கைகூடி வரும். அப்போது 20 ஒரு 18, அப்போ 46 வயசு வரைக்கும் குருதிசை, நீங்கள் ராகு திசை முடிஞ்சு குருதிசை வந்தீங்க இல்லையா? இப்போ சனி திசை 19 வருஷங்க. அப்போ 46 ஒரு 19 வந்துருச்சு இல்லைங்களா? அப்போது 20ன்னு கணக்கு போட்டாலும் கூட 46 ஒரு 20 66. அப்போ 65 வயசுங்கும் போது இவருக்கு ஜாதகத்தில் உண்மையாலுமே குருதிசை முடிஞ்சு சனி திசையில் தான் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. என்னங்கம்மா? சனி திசையில் தான் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அப்போ ஜாதகத்தில் வந்து பிறக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து சந்திரன் திசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை, அவருக்கு 5ஆம் திசையிலேயே 60 வயசுக்கு மேலே வந்துட்டார். அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிற காலம் வரும்போது அப்போ பாருங்கள், பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள். ஏன் முன்னால் ராகு வந்தது, பின்னால் சனி வந்துருச்சுங்களா? இதை மறந்துடக்கூடாது இல்லைங்க நம்ம. பிறகு சனி பாம்பு ரெண்டு பிற்பலனை. அப்போ ராகு திசை முன்னாடி வந்து கஷ்டப்பட்டார். பிறகு சனி பாம்பு ரெண்டு பிற்பலனை கொடுப்பார்கள்னா சனி வந்ததுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே அவர் கடமை முடிஞ்சதல்ல. என்னங்கம்மா? 60 வயசில் அவருக்கு ஜம்முன்னு ஆனந்தமாக பரவாயில்ல, 2 குழந்தை பெற்றாலும் எனக்கு 60ன்னா அவங்களுக்கு 30 கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பசங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இந்த ஃபாலோ கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் வந்து 60 வயசுக்கு மேலேயாவது உடல் சந்தோஷம் இல்லைனாலும் மன சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? என்னங்கம்மா? கண்டிப்பாக கடமையை நிறைவேற்றுறப்போ ஒரு சந்தோஷம். கடமையை நிறைவேற்றி தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணி என்னோட பெத்த மக்களுக்கு நான் மனசார ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கு எங்கேயோ போய் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி தாய் தந்தைகளுக்கு 60 வயசில் வந்து அப்பாவுக்கு உண்மையான ரிட்டையர்டு கிடச்சிட்டாலே இந்த பிறவி பையன் நல்ல பையன் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னங்கம்மா? எல்லாரும் கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. ஒரு எத்தனை பேர் வாகனத்தில் வேகமாக போகிறாங்க, சிக்னலில் நிற்கிறாங்க இல்லைங்களா? அவங்ககிட்ட ஏமாந்து இவ்வளோ நேரமாக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே, எதுக்கு ஓடிட்டு இருக்கிறீன்னு அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன். குடும்பத்துக்காக என் பிள்ளை காப்பாற்றணும், என் பையனை காப்பாற்றணும் சாமி, இப்போ ஒரு வேலையை அப்படியே போட்டு வந்திருக்கிறேன், அங்கே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியல, நான் வேகமாக போய்த்தான் அந்த வேலையை போய் எடுத்து நிறுத்தி அதில் 2 பணம் சம்பாரித்து என் குழந்தைகளை காப்பாற்றி என் கடமை முடிக்க வரைக்கும் நான் ஓடித்தானே ஆகணும், இதைத்தான் சொல்லுவார். அவர்கிட்ட என்னைக்கு வந்து நீங்கள் ஓய்வு எடுப்பீங்கன்னு கேட்டு பாருங்கள், அது தெரியலேன்னு சொல்லுவார். கரெக்டுங்களா? நீங்கள் எப்போங்க சார் ஓய்வு எடுப்பீங்க? ஓடிட்டே இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு ஓடுறீங்க, வண்டி எடுக்கிறீங்க, அதை செய்கிறீங்க இதை செய்கிறீங்க, ஓடுறீங்க, எங்கே எப்போ முடிப்பீன்னு கேட்டால் தெரியாது. அப்போ இந்த ஃபார்முலா இதை தெரிஞ்சுட்டா அப்போ ரைட்டு, என் பையன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார், ரைட்டு ரோகிணி நட்சத்திரம், அப்போ எனக்கு குரு திசை முடிஞ்சு சனி திசையில் நம்ம ரிட்டையர்டு, அப்பா போதும் கடவுளே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, சனி திசையிலையும் வெளி உலகத்துக்கு அதிகமாக போய் நம்ம பாடுபட வேண்டாம், இந்த இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கலாம். என்னங்கம்மா? இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்றான் ஒரு 100 ரூபாய் சாப்பிட்றாங்க, மத்தியானம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றான் ஒரு 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, நைட்டுக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்ற 300 ரூபாய் ஆச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா உங்கள் செலவுக்கு எல்லாத்துக்கு கணக்கு போட்டால் ஒரு 500 ரூபாய் ஆச்சு இல்லைங்களா? இந்த 500 ரூபாய்க்காக 5000 10,000 5 லட்சம் ஓடிட்டே இருந்தால் நாம் கடைசியில் எங்கே தான் ரிட்டையர்ட் ஆக முடியும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால நம்ம முழுமையாக வாழ்ந்து பலனடைஞ்சு சந்தோஷம் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் காரணம்ங்க. இதுக்கு ஒரு கோவில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய ஜென்ம நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அது கண்டிப்பாக நான் இந்த கோயிலை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும். எதிர்காலத்தை வந்து ரோஹிணிக்கு சொல்லி முடிச்சிட்டிங்க. என்ன இருந்தாலும் இன்பம் துன்பம் கலந்தது தானே வாழ்க்கை. ஆமாங்க. அப்போ பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொல்கிறேன்ட்டீங்க. ஆமாங்க. இப்போ ரோஹிணி நட்சத்திரம் போக வேண்டிய கோவில் எது? அதாவது வந்துங்கம்மா, ரோகிணி நட்சத்திரத்தில் இவ்வளவு காலம் பிறந்து ஒரு தாயுடைய கர்ப்பத்திலேருந்து தொப்புள் கொடி அறுக்கும்போது இந்த புண்ணிய பூமியில் பிறக்கும்போது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தான் ரோகிணி. இந்த ஜென்ம நட்சத்திரம் ரோகிணியில் பிறந்து ரோகிணி நட்சத்திர கோயிலுக்கே போகலைன்னா நம்மளுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும்? கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இல்லைங்களா? அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக சொல்ல போனோம்னாங்கம்மா, பாண்டதூத பெருமாள், அதாவது பாண்ட தூத பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாதகத்தில் வந்து எல்லா யோகத்தையும் அடைஞ்சது. அதாவது பாண்டதூத பெருமாள், இதை வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது கரெக்டாக கிடச்சிடும். ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லி காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்குதுங்க. காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது. இந்த கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமி கருவறையில் வச்சு
சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இந்த இவங்களுடைய வாழ்க்கை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இனிமேல் ஒரு புத்துணர்ச்சி அவங்க வாழுவாங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.